வெல்கம் டு தீபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் பாலக் பப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் போய் மீல் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாலக் பப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு துவரம் பருப்பை நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, 4 பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி பருப்பை வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அரை கட்டு போல் பாலக்கீரையை க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கீரை நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா மசித்து கீரை வெந்ததும் அது கூட சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஆந்திரா ஸ்டைல் பாலக் பப்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.